இப்படி திரைப்படத்துறையில ஒரு உண்மையாகவே ஒரு கர்ணன்னே சொல்லணும். மிகப்பெரிய பண்ணை வீடு, பல லட்சம் சம்பளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இப்படி எல்லா படங்களையும் வில்லன். இந்த திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், சண்டை காட்சி கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர், பாடலாசிரியர், இத்தனை பேருக்குமே பொழுதுபோக்கு மதுதான். பிளாக் டேக்னா கருப்பு நாய், ஜானி வாக்கர், ரெட் லேபிள், இப்படி விலை உயர்ந்த மது போத்தல்களை வச்சிருது. மதுவை குடிச்சா சிறுமூளை செயலிழக்கும். கண்ணதாசன் செத்து போனது சாராயத்தில் தான். கடைசி காலத்தில் சந்திரபாபு செத்து போனது சாராயத்தில் தான். அப்போ இந்த பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் மதுவிலிருந்து மீள முடியாத நிலைமைக்கு போயிடும். சாவுத்திரிக்கு அந்த மது பழக்கம் தான். மது பழக்கம் கடைசி காலம் எல்லாரும் அந்த அம்மா விட்டு எல்லாம் விலகிடுறாங்க. விலகிய பிறகு திரைப்படத்துறையில் வில்லன் நடிகருக்கு மட்டும்தான் இவர் தகுதியானவரை தவிர விவேக், இப்படி பல பேருடைய கொரோனா காலத்தில் மதுவை நிறுத்த முடியல அவரால். ஏன் விஜயகாந்த் அவரும் அளவுக்கு அதிகமான மது பிரியர். சிவாஜி, எம்ஜிஆரை தவிர திரைப்படத்துறையில் அத்தனை பேரும் மது பிரியர்கள். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ். கிங் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இன்டர்வியூ செக்ஷனில் யார் நம்ம இன்டர்வியூ எடுக்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மூத்த பத்திரிகையாளர் திரு பாண்டியன் அவர்கள். வாங்க அவரோட பேசுவோம். சார் வணக்கம். வணக்கம் சார். எப்பவுமே இந்த 90s ஹீரோகளுக்கு ஒரு பெரிய மாஸ் இருக்குன்னே சொல்லலாம். எப்பவுமே ஒரு டிபேட் வருது அப்படின்னா இந்த 90s ஹீரோஸ் இருக்காங்க, 90s வில்லன்ஸ் இருக்காங்களா, அவங்களாம் வேற லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்த்தோம்னா பொன்னம்பலம் அவர்கள், இவர் நடிவை பற்றி நம்ம சொல்லணும் அவசியமே இல்லைங்கயா. முக்கியம் இந்த நாட்டமை படத்துல ஒரு லாங் டைலாக் வரும். என்னன்னா, தாய்களி மூச்சு வாங்குற மாதிரி பேசாத அப்படிலாம் சொல்றது. அவரில் வர ஒவ்வொரு சீனும் சரி வேற லெவல் பண்ணுறாருப்பா அப்படின்னு ஆச்சரியமா பாட்ட ஒரு காலகட்டம் தான் இந்த அவரோட காலகட்டம்னு சொல்லலாம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நடிகர் இப்போ வீல் சேரில் நடக்க முடியாமல் கஷ்டப்படுறாரு. இப்படிப்பட்ட நடிகர் இப்போ வீல் சேரில் நடக்க முடியாமல் போறாரு. இந்த ஒரு ரீல்ஸ்லாம் ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்கீங்க. அதை பார்த்தீங்களா? இல்லை, இப்போது நடிகர் பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆஞ்சநேய பக்தர். அதே போல் அவர் ஒரு பெரிய வைர வியாபாரி, பிஸ்னஸ் மேன். ஆமாம், பிஸ்னஸ்லாம் இது பொட்டிக்கடை பிஸ்னஸ் இல்லை, பெரிய பிஸ்னஸ். வைரம்னா என்ன, எவ்வளோக்கு விற்கிறது? ஒரு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய் வியாபாரம் பாருங்க. அப்போது இந்த இவ்வளவு பெரிய ஒரு வசதி வாய்ப்பு, கோடிக்கணக்கான ரூபாய் பணம், இந்த செல்வ சீமானாக இருந்த இந்த பொன்னம்பலம் சினிமா ஆசையில், திரைப்பட ஆசையில் திரைப்படத்துக்கு வர்றார். வந்த பிறகு அவருக்கு இந்த வைர வியாபாரத்தை தொடர்றார். வைர வியாபாரம் கோடிகளில் பணப்புழக்கம் இருக்கும், கோடிகளில். அப்போ முழு நேர திரைப்பட வில்லனாக மாறிய பிறகு சொந்தமாகவே ஒரு ஜிம்மு வச்சுருக்கார். அந்த ஜிம்மு இந்த சண்டை பயிற்சி கலைஞர்கள் அத்தனை பேருக்கும் அது இலவசம். இப்படி திரைப்படத்துறையில் ஒரு உண்மையாகவே ஒரு கர்ணன்னே சொல்லலாம் பொன்னம்பலம். ஆமாம் ஆமாம். ஏன்னா கோடிகளில் வியாபாரம், மிகப்பெரிய பண்ணை வீடு, பல லட்சம் சம்பளம், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், இப்படி எல்லா படங்கள்லேயும் வில்லன் வேஷம். 300 மேற்பட்ட நீங்கள் எல்லா நடிகர், ரஜினி, சிரஞ்சீவி, இப்படி பல பேரோடு, மம்முட்டி, மோகன்லால், இப்படி தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், ஹிந்தி படங்களில் கூட வில்லன் வேடம். இப்படிப்பட்ட நபர் எங்கே சறுக்கிறாருன்னா, இந்த திரைப்பட நடிகர்கள், நடிகைகள், சண்டை காட்சி கலைஞர்கள், ஒளிப்பதிவாளர், பாடலாசிரியர், இத்தனை பேருக்குமே பொழுதுபோக்கு மதுதான். மது பழக்கம் வந்துடும். மது பழக்கம்னா நீங்கள் மூச்சு முட்டை குடிப்பாங்க. போதை போதை போதை, தலைக்கு ஏறிய போதை. இது எங்கே போய் நிற்கும்னா, நீங்கள் சிறுநீரகம் செயலிழக்க துவங்கும். கல்லீரல் தன்னுடைய பணியை செய்யாமல் நீங்கள் அதுவும் செயலிழக்க துவங்கும்.
இது எப்போ நடக்கும்னா ஒரு 10 வருஷம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக 1, 2, 3, 4ன்னு எப்போ ஒரு 10% மட்டுமே கல்லீரல், கணையம், சிறுநீரகம் நீங்கள் தன்னைத்தானே இயங்குவதற்கே, அது மனிதனை காப்பாற்றுறதுக்கல்ல, தன்னைத்தானே காப்பாற்றுவதற்கு அது போராடுகிற பொழுதுதான் அது உங்களை காப்பாற்றும். அத்தனை செயலிழக்க துவக்கும். செயலிழக்க துவங்குற பொழுது தான் இவங்க எங்கே போகிறாங்க? மருத்துவமனைக்கு போகிறது. நீங்கள் முத்துக்குமார் ஒரு ஆசிரியருடைய மகன், நல்லொழுக்கம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஆசிரியர், பல மாணாக்கர்களை உருவாக்குவதில் நீங்கள் தன்னுடைய மகனை உருவாக்குறாரு. நீங்கள் அவர்கிட்ட ஒரு பாட்டு எழுதி வாங்கணும்னா ஈசிஆர் பண்ணை வீட்டில் அந்த திரைப்பட தயாரிப்பாளர் என்ன பண்ணுவார்? ஒரு சாராய போத்தல் 20,000 ரூபா, ஒரு பெரிய விலை உயர்ந்த ஒரு மது பாட்டில், பிளாக் டேக்னா கருப்பு நாய், ஜானி வாக்கர், ரெட் லேபிள், இப்படி விலை உயர்ந்த மது போத்தல்களை வச்சுறது. மதுவை குடித்தா சிறுமூளை செயலிழக்கும், சிறுமூளை செயலிழக்கும். அப்போ என்ன செய்கிறனே தெரியாது. கண்ணதாசன் செத்து போனது சாராயத்தில் தான். கண்ணதாசன் கடைசி காலத்தில் சந்திரபாபு செத்து போனது சாராயத்தில் தான். அது ஏன் சார் இந்த சினிமா துறை இருக்கவங்களாம் வந்து ஜோலிக்காகவும் சரி ஜாலிக்காகவும் சரி இந்த மதுன்னு ஒரு விஷயத்தை வந்து அதிகமாக எடுத்துக்கிறாங்க, கடைசி அதாலே செத்தும் போகிறாங்க. அது எதனால? இல்லை, அவங்களுக்கு அதுதான் விருப்பம். அது அவங்க நீங்கள் மணிவண்ணன் சாராயத்தில் தான் செத்தார், சுள்ளிராஜன் சாராயத்தில் தான் செத்தார். இவர்களுக்கு பொது அறிவு இருக்காது, சினிமா அறிவு இருக்குமே தவிர மது குடித்தா செத்து போயிடுவான், குடல் குண்டாமலாம் செயலிழந்துங்கிற குறைந்தபட்ச அறிவு இருக்காது. அந்த போதை எப்படியாவது போதையை ஏற்றிக்கணும். அப்போ ஒரு ஜாலி இருந்தால் அவ்வளோதான். இது என்ன ஜாலி இருக்க போகுது? நீங்கள் மதி மயங்கும், அவ்வளோதான். ஒரு டிப்ரெஷன் காரணமாக எடுத்துக்கிறாங்களா? இல்லை, அது அப்படிலாம் இல்லை. அதாவது நீங்கள் அப்படி பார்த்தா எல்லா மருத்துவரும் போதை சாராயத்தை தான் இருக்கணும். மருத்துவர்களுக்கு இல்லாத மன அழுத்தமா? அதே போல் விரிவுரையாளர்களுக்கு இல்லாத மன அழுத்தமா? இப்படி பல மன அழுத்தமான நிறைய தொழில்கள் இருக்குது. பல லட்சம் கோடி சம்பாதிக்கிற அம்பானி, அதானி, டாட்டாவும் பிர்லாவும் மதுவை தொடர்றதே இல்லையே. ஆனால் அது விற்கிறாங்க, அது வேறு விஷயம். இல்லை, அது விற்கிறது இந்த குடிகார பயிலுக்காக விற்கிறான். அவர்கள் தயார் பண்ணுற ஆட்கள் குடிக்கிறதே இல்லையே. பல லட்சம் கோடி வியாபாரம் செய்கிற இந்த மது ஆலை அதிபர்கள் சாராயத்தை குடிக்கிறதே இல்லையே. ஆனால் நடிகர்கள் குடிச்சிடுறாங்க, மக்கள் யார் வேணால் குடிச்சிட்டு போய் சாவுங்க. நாங்கள் குடிக்க மாட்டோம். நாங்கள் இந்த மதுவை விற்று வருகிற பணத்தில் 100 வயது வரை வாழணும். எங்கள் கல்லீரல், கணையம், சிறுநீரகெல்லாம் பழுதில்லாமல் இருக்கணும். உயர்ந்த தரவை உணவை சாப்பிட்டுட்டு 100 ஆண்டு காலம் வாழ்கிறாங்க. இங்கே குறைந்தபட்ச அறிவு, பொது அறிவு கூட கிடையாது. அப்போ இந்த பொன்னம்பலத்தை பொறுத்த வரைக்கும் மதுவிலிருந்து மீள முடியாத நிலைமைக்கு போயிடுறாரு. ஐயா, குறுக்கிட்டுக்கு மன்னிக்கணும். வந்து ஒரு ஸ்டண்ட் கலைஞ்சா இருக்கா, பாடி ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்படி வந்து ஜிம்முக்கு போய் பாடி நல்லா ஹெல்த்தியா வச்சுக்கிறவங்க இந்த மது, இந்த சிகரெட்லாம் எப்படி போய் மாட்டிக்கிறதுல அவ்வளோ விரும்பி தான் செய்கிறாங்க. மாட்டிக்கிறதெல்லாம் கிடையாது. அவர்களுக்கு தெரியும், நீங்கள் சிகரெட்டை குடித்தா நுரையீரல் கருகி போயிடும். நான் இந்த மருத்துவக் கல்லூரியில் சிறப்பு காட்சி வச்சுருப்பாங்க, மெடிக்கல் காலேஜ். அப்போது இந்த சிகரெட்டு குடித்தவுடைய நுரையீரலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கருகி போய் வெடித்து பாலமாக இருக்கும். நான் பார்த்துருக்கேன். அந்த கண்காட்சி வச்சுருப்பாங்க, சிறப்பு பொருட்காட்சி. அதில் நான் இதை பார்த்துருக்கேன். அப்போது இதை பார்க்குறவன் சிகரெட் குடிக்கக்கூடாதுங்கிறக்காக தான் அந்த கண்காட்சி வச்சுருக்கான். ஆனால் அதை யாரும், நீங்கள் இப்போது 1 கோடி பேர் காலையில் சரி மது கடைக்கு போகிறான். அத்தனை பேருக்கும் குறைந்தபட்ச கல்வியே இல்லை. கேரளாவிலையும் குடிப்பான், குடித்தான்னா ரோட்டில் உழுந்து கிடக்க மாட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா சாக்கடைக்குள்ளே உழுந்து கிடப்பான். நாய் கூட அங்கே படுக்காது, நாய் நல்ல இடமா பார்த்து படுக்கும். ஆனால் இவன் அதுக்குள்ளே படுத்து கிடப்பான். என்ன காரணம்? மது தான். மது மயக்கத்தில் என்ன நடக்குதுன்னே தெரியல. ஐயா, அதே மாதிரி நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க, பொன்னம்பலம் அவர்கள் வந்து வைர வியாபாரம் பண்ணாரு,
300க்கும் மேற்பட்ட படங்கள் நடிச்சார் அப்படி. ஆனா அவர் கடைசி காலத்துல சொந்தமா வீடு இல்லாம வாடகைல தான் இருக்கிறாருங்க இப்ப வரைக்குமே. அப்படி லட்ச லட்சமா சம்பாரிச்சவரு, சொந்தமா பிசினஸ் பண்ணவரு, எப்படி இந்த வறுமை கோட்டுக்கு வந்தாங்க? நிறைய நடிகர்கள் கடைசி காலத்துல அதாவது வந்துடுறாங்க. எதையுமே சேர்த்து வைப்பதில்லை, எதிர்காலத்தை பற்றி ஒரு சிந்தனை இல்லை. எவ்வளோ வந்தாலும் குடி கூத்து கும்மாளம். அப்போ வாழ்க்கை எதை நோக்கி போகும்? சரிவை நோக்கி தானே போகும். இன்னைக்கு ரஜினிக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சொத்து இருக்கு, அவரு தான் குடிச்சாரு. அவரும் சிகரெட் பிடிச்சாரு. இப்போ லதா பாதுகாப்பாக அதை பல ஆயிரம் கோடியாக சேர்த்து வச்சுருக்கு. அவருக்கு ஒரு மனைவி மகள் இருக்காங்க. அவர்கள் கட்டுப்பாட்டில் அவர் இல்லை. என்ன காரணம்னா இந்த மதுவினுடைய கட்டுப்பாட்டில் பொன்னம்பலம் போயிட்டார். மது சிகரெட்டு இரண்டுமே. நீங்கள் சிரஞ்சீவி கூட 10 லட்ச ரூபா கொடுத்தார் வைத்தியத்துக்கு, காப்பாற்ற முடியலையே. ஏன்னா சிறுநீரகம் சிறிது சிறிதாக பழுதடைந்து, கல்லீரல் பழுதடைந்து, கணையும் பழுதடைந்து, உடல் உறுப்புகளெல்லாம் பழுதடைந்து, இப்போ கடைசி கட்டத்தில் நடக்க முடியாமல் இயங்க முடியாமல் போவதற்கு காரணம் வேறு யாருமே இல்லை. அவர் இத்தனை நாள் அந்த மதுவின் உதவியோடு அவர் விரும்பியதனுடைய விளைவு இப்போ அவருக்கு உடல் ஒத்துழைக்க மறுக்குது. தீதும் நன்றும் வாரா. இதுதான் பல சினிமா நடிகர்கள் கடைசி காலத்தில் வறுமையில் செத்து போயிருக்கார். நடிகர்கள் சாவுத்திரிக்கு அந்த மது பழக்கம் தான். மது பழக்கம் கடைசி காலம் எல்லாரும் அந்த அம்மா விட்டு எல்லாம் விலகிடுறாங்க. விலகிய பிறகு மரணம் தான். அப்போது நீங்கள் மனிதன் எப்பொழுதுமே சரியாக சிந்தித்து சரியாக இயங்கணும். நீங்கள் எங்கே சறுக்குகிறீர்களோ, எங்கு வழுக்குகிறீர்களோ, அது உங்களுக்கு மிகப்பெரிய சரிவை கொடுக்கும். இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், இவர் இந்த அளவு கஷ்டப்படுறதுக்கு காரணம் இவர் வில்லனா நடிச்சிருக்கமோ பிரச்சனை கிடையாது. திடீர்னு என்னவா மற்றவங்களாம் ஹீரோவா காமெடிலாம் ஹீரோவா மாறுறாங்க, அப்போ நம்ம ஏன் ஹீரோவா மாறக்கூடாதுன்னு சொல்லி தன்னோட சொந்த ப்ரொடக்ஷனில் ஒரு படம் தயாரிச்சாரு. அதாவது 2002 அம்மை அப்பா அப்படின்னு ஒரு படம் தயாரிச்சாரு. அது மிகப்பெரிய நஷ்டம் இவருக்கு கொடுத்துச்சின்னு சொல்றாங்க இல்லையா? அதை பற்றி நினைக்கிறேன். இல்லை, அதை சினிமா பற்றிய அறிவு இல்லை. அது எப்படி சந்தைப்படுத்தணும், அது எப்படி டிஸ்ட்ரிபியூட் விற்கணும், இது பற்றிய அறிவு இல்லாமல் அது இவரு ஹீரோவா நடிச்சாரு. அது எப்படி ஓடுது? மக்கள் இவர் வில்லனாவே 300 படத்தில் பார்த்துருக்கான். வில்லனா நடித்த ரஜினி கதாநாயகனாக நடித்தார். வில்லன் தான் கமலஹாசன் தான் கதாநாயகன். வில்லனான ரஜினி கதாநாயகனாக நடித்தார். சத்யராஜ் அப்படிதான். அப்போ இது போன்ற சூழல் என்பது மக்களினுடைய மனநிலையை முழுமையாக தெரிந்து கொள்வதில்லை. நம்ம எது நடித்தாலும் மக்கள் பார்ப்பான், எப்படி நடித்தாலும் பார்ப்பான், எதை சொன்னாலும் கேட்பான். இந்த மனநிலைக்கு வருகிற பொழுது மக்களுடைய மனங்களை உங்களால் சரியாக தெரிந்து கொள்ள கணிக்க முடியவில்லை என்பது தான் உதாரணம். ஐயா, அதுவும் சில நேரங்கள் இவருக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆனதுக்கு காரணம் இந்த படம் தயாரிப்பதற்காக தான் ஃப்ரெண்ட்ஸுகளே கடன் வாங்கியிருக்காரு. ஆனால் அது கடைசி காலத்தில் கொடுக்க முடியாமல் போய் அது பிரச்சனையாகி அது இவருக்கு மேற்கொண்டு டிப்ரெஷன்லாம் கொடுத்ததெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? இல்லைங்க, அதாவது சொந்த படம் எடுத்தால் பல கோடி நட்டமாக தான் செய்யும். சரி, நிறைய நண்பர்கள்ட்ட கடன் வாங்கியிருக்காரு, வட்டிக்கு வாங்கியிருக்காரு, வீட்டு அடமானம் வச்சுருக்காரு. அது எல்லாமே நீங்கள் இப்போ படம் ஓடுனா தானே பணம் வரும். இந்த படம் ஓடுமா, ஜனரஞ்சகமாக இருக்குமா, பல பொருள் செலவில் எடுக்கப்பட்டுக்கிற படம் இது எந்த காலத்துலேயும் மிகப்பெரிய லாபம் வரும்னு அவருக்கு சுற்றி இருக்கிற நண்பர்கள்லாம் சொல்கிறான். அவருக்கு அதை பற்றிய எந்த அனுபவ அறிவும் இல்லை. அதனுடைய விளைவு தான் பல கோடி நட்டம். அப்போது திரைப்படத்துறையில் வில்லன் நடிகருக்கு மட்டும்தான் இவர் தகுதியானவரை தவிர நீங்கள் அவர் கதாநாயகனாகவோ திரைப்பட தயாரிப்பாளராகவோ இவரால் நீடிக்க முடியாது என்பதை இவரே தெரிந்து கொள்ளாமல் ஒரு மயக்கத்தில் அதை பல கோடி பொருள் செலவில் எடுத்த படம் அத்தனையும் இழப்பு. வீடு போய், சொத்து போய், நண்பர்களை வாங்கி, வட்டிக்கு வாங்கி, கடன் வாங்கி, இதெல்லாம் மீள முடியாமல் முதல்ல குடிப்பழக்கம். இதை
செயலிழந்த சிறுநீரகம், கல்லீரல், கணையம் வேகமாக செயலிழக்க ஆரம்பித்தது. இதுதான் அந்த திரைப்படம், சொந்த படம், அது அவருடைய மரணத்தை விரைவுபடுத்தியது. இதுதான் இப்போ 100 ஆண்டு வாழட்டும். ஆனால் இவர் எதையுமே திட்டமிட்டு செய்யாததனுடைய விளைவு தான் பொன்னம்பலம் நல்ல வில்லனாக இருந்தார். ஆனால் நல்ல ஒரு சீரிய திரைப்படம் சார்ந்த ஒரு சிந்தனையாளனாக அல்ல, ஒரு தயாரிப்பாளராகவும் அவரால் மாற முடியல. அதனுடைய விளைவு தான் இப்போ மிகப்பெரிய வாழ்க்கை போராட்டத்தின் இறுதி கட்டத்தில் போராடி கொண்டிருப்பதை யாரும் உதவ மாட்டான், அனுதாபப்படுவான். இப்படி தான் பல பேர். போண்டாமணி கதையும் இப்படி தான், வில்ல காமெடியன், இப்போ பல பேர் கதாசிரியன், விவேக்கு, இப்படி பல பேருடைய கொரோனா காலத்தில் மதுவை நிறுத்த முடியல அவர்னால. விவேகாலி. ஆமாம், பல பேருடைய திரைப்பட வாழ்க்கை முடிவுக்கு வந்தது காரணமே இந்த மது தான். ஆனால் மதுவை முடிவுக்கு கொண்டு வரக்கூடிய நபர்களாக இவர்கள் இருந்திருந்தால் இன்னைக்கு இவர்கள் காப்பாற்றப்பட்டு இருப்பார்கள். ஏன் விஜயகாந்த் அவரும் அளவுக்கு அதிகமான மது பிரியர். சிவாஜி, எம்ஜிஆரை தவிர திரைப்படத்துறையில் அத்தனை பேரும் மது பிரியர்கள் தான். மது இல்லை கூட ரோபோ சங்கர் அவர்கள் கூட எடுத்துக்கலாம். ரோபோ சங்கரை நான் மரணமடைப்பதற்கு முன்பு வேலூரில் நடந்த நம்ம முக்தாருடைய நிகழ்ச்சியில் பார்த்தேன். எல்லாமே கட்டுப்பாட்டை தன்னுடைய கட்டுப்படுத்தி வைத்திருப்பதில்லை. கட்டுப்பாடு என்பது தன்னை முதலில் கட்டுப்படுத்தி கொள்வது தான். அதை தவறினால் மரணம் கட்டுப்படுத்த துவங்கிடும். சரி, நன்றிங்கய்யா, தொடர்ந்து பேசும். நன்றி, வணக்கம். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.